Hi everyone. லேட்டெக்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து ஹை குவாலிட்டி டைப் செட்டிங்க்கு இது யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக புக் பப்ளிஷிங் அப்புறமா ஜேர்னலில் பேப்பர் பப்ளிஷிங் ரெண்டுக்குமே டைப் செட்டிங்காக இந்த லேட்டெக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் டைப் பண்ணக்கூடியது கமாண்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணோம்னா அவுட்புட் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நமக்கு கிடைக்கும். லேட்டெக் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி இன்ஸ்டாலேஷன் சாஃப்ட்வேர் ப்ரோடெக் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். இந்த ப்ரோடெக்குள்ளால் 2 சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று மிக்டெக் அண்டு டெக்ஸ்ஸ்டுடியோ. இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஃபைலாக இருக்கிறதுனால நமக்கு இன்ஸ்டாலேஷன் ரொம்ப சிம்பிள். வேறு சில சாஃப்ட்வேர்ஸில் போனீங்கன்னா ரெண்டும் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணணும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ப்ரோடெக்ங்கிற சிப் ஃபைல் அரௌண்ட் 1 GB இருக்குது. மொபைலில் டேட்டா பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ள வெப்சைட் அட்ரஸ் tug.org/protect. இதில் டவுன்லோட் தி protect.zip ஃபைல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஃபைல் வருது, சிப் ஃபைல்ஸ். இதில் கீழே இருக்கிறத கொடுங்க, protect.zip. இந்த ப்ரொடெக்ட் சாஃப்ட்வேர் விண்டோஸில் எந்த வெர்ஷன்லையும் எல்லா வெர்ஷனுக்கும் ஒரே சாஃப்ட்வேர் தான். யூஸ்வலாக விண்டோஸில் 32 பிட் 64 பிட் அப்படி 2 வெர்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த 2 வெர்ஷனுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். டவுன்லோட் அரௌண்டு 1 hour ஆகலாம். சிலர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா 10-15 நிமிஷத்துலேயும் கூட டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும். இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா இதில் கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸில் டவுன்லோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளால் வந்திருக்கும். இப்போ இது அன்கன்ஃபர்ம்டுன்னா இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி வரும்னு காட்டுறேன். இப்போது இந்த டவுன்லோட்ஸில் இந்த சிப் ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு. இதோட ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா 959 MB இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் இந்த சிப் ஃபைலை ஃபஸ்ட்டு அன்சிப் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு சிஸ்டத்தில் வின்சிப் இன்ஸ்டால் பண்ணியிருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைல்ஸ் இதே பேரில் இதே ஃபோல்டரில் வேறு ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த இருக்குது ப்ரோடெக்ட். இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செட்டப் ஃபைல்னு ஒன்று இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே இதிலேயே மிக்டெக்ஸ்ட் டெக்ஸ்ஸ்டுடியோ ரெண்டையுமே இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால் அப்படின்ட்டு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இதில் மிக்டெக் இன்ஸ்டால் கிளிக் பண்ணுறேன். ஐ அக்செப்ட் தி மிக்டெக் காப்பிங் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் விடுங்க. இதில் இன்ஸ்டால் ஒன்லி ஃபார் மீ, அதை விட பெஸ்ட்டு எனி ஒன் ஹூ யூசஸ் திஸ் கம்ப்யூட்டரை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இது டிஃபால்ட் லொக்கேஷன்லேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண விட்டுலாம். எல்லாமே நெக்ஸ்ட் டிஃபால்ட் செட்டிங்கில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அப்படி கொடுத்துட்டா போதும். இந்த மிக்டெக் இன்ஸ்டாலேஷன் உங்கள் சிஸ்டத்தோட ஸ்பீடை பொறுத்து ஒரு 2 to 5 minutes வரைக்கும் எடுக்கும். இதில் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இதை காட்டுறேன். இந்த டெல்மி மோரை டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு மிக்டெக் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி நம்ம டெக்ஸ்ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும். அது ஜஸ்ட்டு கிளிக் இன்ஸ்டால். எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுலாம், நீங்கள் ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு கிளிக் இன்ஸ்டால். கம்ப்ளீட்டட். இது ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிடணும். ஓகே, க்ளோஸ். ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சி ட்ரைவில் கிளிக் பண்ணி பாருங்கள். இது சிஸ்டம் 64 பிட் வெர்ஷன்ங்கிறதுனால ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஃபோல்டருக்குள்ளால் தான் மிக்டெக் இன்ஸ்டால் ஆகிருக்குது. ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86 டெக்ஸ்ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆகிருக்கு. x86 இருக்குது. இப்போது இந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஐக்கான். இந்த ஐக்கானில் ரைட் கிளிக் பண்ணி பின் டு ஸ்டார்ட் ஆர்
ஆர் சென்ட் டு டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட். இது வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸிட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண TextStudio. இதில் 2 விண்டோ இருக்கும். லெஃப்ட் சைடு நம்ம கோடு டைப் பண்ணக்கூடிய கோடு, ரைட் சைடில் அது கன்வெர்ட் ஆகி வரக்கூடிய பிடிஎஃப் ஃபைல்ஸ். ரைட் சைடு நம்ம எந்த சேஞ்சும் பண்ண முடியாது, பட் வந்து ஜூம் பண்ணி என்னென்ன இதெல்லாம் பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைடில் இந்த கமெண்ட்ஸ் படித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். டைப் பண்ணி முடித்தது அப்புறமா வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் பிடிஎஃப் ஃபட்டு வரும். இதில் எரர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எரர்ஸ் காட்டும். சரி, நார்மலி எரர்ஸ் இல்லைன்னா இதில் வந்து பிடிஎஃப் வந்துருச்சு. இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.